கனிமூல கடத்தல் பெரிய பிரச்சனை. நீங்க நிறைய போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. தொடர்ச்சியா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்காசி தொடர்ச்சியா கனிமூல கடத்தப்பட்டிருக்கு. அது சும்மா ஏதாவது வலுவான போராட்டங்கள் தான் சொல்றீங்க. தினந்தான் போராடிட்டு இருக்கோம். நேற்று கூட கன்னியாகுமரியில் அது குறித்து தான் பேசியிருக்கோம், போராடுறோம். போராட்டங்களுக்கு இந்த அதிகாரம் மதிப்பளிக்குதான்னு பாருங்க. நீங்க என்னை கேள்வி கேட்குறீங்க, ஆனா அந்த வென்று போறவங்கள்ட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாம இந்த கனிம வளம் கொள்ளை போகுதா பாருங்க. எந்த மாநிலத்துக்கு போகுது? கேரளாவுக்கு. கேரளாவில இருந்து இங்க என்ன வருது? கழிவு. அப்ப கேரளாவின் குப்பைமேடு என்னுடைய மாநிலம். என்னுடைய வளங்களை கொள்ளையடிக்க அவங்களுக்கு கொள்ளை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு மாநிலம். இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை கேட்டா நல்ல ஆட்சிங்கிறீங்க. உங்களுக்கு தெரியாம அந்த குப்பை இங்க வருதா? உங்களுக்கு தெரியாம என்னுடைய வளங்கள் அங்க போகுதா? அது எப்படி? அந்த ஊர்ல மலை இருக்கா இல்லையா? அந்த ஊர்ல மணல் இருக்கா இல்லையா? ஏன் அவங்க வெட்டுறதில்லை? ஏன் அவங்க வெட்டுறதில்லை? அப்புறம் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா இது உங்க நிலம் இல்லை. இது உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் தாய் நிலம் எப்படி போனா உங்களுக்கு என்ன? தரிசா போனா என்ன? குப்பை மேடானா என்ன? அது அதனால என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஸ்டெர்லைட் கேரளாவில் வைக்கல? ஏன் அணுவுல கேரளாவில் இல்லை? தம்பி, ஏன் கேரளாவில் மீத்தேன் ஈத்தன் எடுக்கல? ஏன் மீத்தேன் ஈத்தன் கேரளாவில் எடுக்கல? ஏன் இந்த ஸ்டெர்லைட் அங்கே வைக்கல? அங்கேயும் கடற்கரை இருக்குல்ல? ஏன் அணு அங்கேதானே வந்தது? ஏன் அங்கிருந்து இங்க வந்தது? வெளிச்சத்தில் வாழ்வதை விட உயிரோட முதன்மையானதுன்னு முடிவு எடுத்துக்கிறான். நீங்க அப்படி முடிவு எடுக்கல. அவனுக்கு என்ன? அந்த மண்ணை மக்களை உயிரா நேசிக்கிற தலைவன் இருக்கான் இல்ல? ஒரு தடவை தலைவரை தேர்வு செய்யணும்னு தொடர்ச்சியா தேர்வு செஞ்சு, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள். ஒரு பகுதியில் இவ்வளவு பிரச்சனை. அரசு அலுவலர்கள் எல்லா இன்னைக்கு வேளாண்மைக்கு என் பிள்ளைகள் போச்சு. 21,000 பேர், அதுல 80 விழுக்காடு பெண் பிள்ளைகள், மாணவி. அவங்கள போய் நில அளவை, டிஜிட்டல் நில அளவைக்கு போன் சொல்லி அதுக்கு கொடுக்கப்பட்ட 1,500 கோடி, அந்த காசை வச்சு அதுக்கு உரிய பணியாளர்கள்ட்ட தானே நீங்க அளவு எடுத்திருக்கணும். என்ன பயிற்சி இருக்கும்? அந்த பிள்ளைகளை அகல் குட்டி கொண்டு காட்டுக்குள்ள கிளம்பி வெயில அலைனா அந்த மலையிலையும் செடிகளுக்குள்ள எந்த ஓய்விட இருக்கு? என்ன இருக்கு? என்ன பாதுகாப்பு இருக்கு? 10 பிள்ளைய நாய் அடிச்சிருச்சு, ஒரு பிள்ளைய பாம்பு அடிச்சிருச்சு. யாரு பதில் சொல்றது? இதெல்லாம் எல்லா இடங்களும் பிரச்சனை. நெல்லை மாவட்டத்தில் சாதி பிரச்சனை அதிகமா போயிருக்கு. பள்ளி மாணவர்கள் கல்வி மாணவர்கள் என்ன செய்ய? அரசுக்கு தெரியாதுன்னு தான் நான் வலியுறுத்தலாம். அதுக்கு தான் தெரியுதே. அரசுக்கு தெரியாது இருக்கான்னு சொல்லு. நீங்களே கேள்வி எப்படி சொல்றீங்க? சமூக நீதி அரசு, சாதி மத பாகுபாடற்ற அரசுன்னு சொல்றாங்க. அப்படிதான் நீங்களே சொல்றீங்க. ஆமா சொல்றாங்க. அப்படிதான் நாங்களும் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? மாஞ்சோலை மக்கள் மட்டும் இல்ல, இப்படி பல இதுல டாண்டி தொழிற்சாலையில் அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்ச நம்ம மக்கள், இப்படி நாடங்களும் பல பேர் சொந்த நிலத்துல நம்ம மக்கள் எதிரிகளா இருக்காங்க. அதுல மாஞ்சோலை மக்களும். இதுக்கு ஒரே தீர்வு தான் தம்பி. இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருத்தன்ட்ட அதிகாரம் வரணும். வந்ததுன்னா இந்த பிரச்சனையை தீர்க்கப்படும். இல்லைன்னா கேட்கத்தான் முடியும். என்னால கேட்கத்தான் முடியும், தீர்க்க முடியாதுல்ல. அது செஞ்சிருக்கேன், அது தீர்வு கண்டிருக்கேன். அது மாதிரி இதுக்கும் போராடி தீர்வு காணுவேன். நீங்க எல்லாம் அன்னைக்கு என் கூட இருங்க.